வாட்ஸ்அப் ரீல்ஸில் மோகம் வந்துச்சா? அடுத்த ஸ்டெப்பு தன்னை பிரபலியப்படுத்தணும், தன்னையே ஹீரோயினை நினைக்கிற பண்பு வந்துட்டு ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் வாய்ப்பு இல்லை. அதனால என்னாச்சு, எல்லாருமே கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் தானாகவே ரீல்ஸ் எடுத்து போட்டக்கூடிய நிலையை மாறிச்சா இல்லையா? அது எங்கே போய் ரிசல்ட் முடிஞ்சது? எங்கே போய் முடிஞ்சிருக்கு? முஸ்லீம்ல ஹிஜாப் போட்டு பாட்டுக்கும் டான்ஸுக்கும் கும்மான் அடிக்குது. தான் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், எந்த அறிவு கூட இல்லாமல் முஸ்லீம்கள் பாட்டு டான்ஸு கும்மாளம், அது வரக்கூடிய லைக்கு, தம்ஸ்அப்பு, லைக்கு, இதெல்லாம் அற்பத்தனமாக விரும்பக்கூடிய பிள்ளைகளாக மாறிச்சா இல்லையா? மாறி போயிட்டாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க சென்னையில் ஒரு 4 பையங்க, ஒரு வடநாட்டை சேர்ந்த பையன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறான். அவனை போதைக்கு அடிமையாகி கையில் அருவாள் வச்சு மண்டையில் ட்ரெயினில் போகும்போது மேலே கொத்துறான். எப்படி இருமா கொத்துறான்? ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அவன் கதறுதான், இவன் சிரிச்சுக்கிட்டே அடிச்சுறான். இப்படி சிரிச்சுக்கிட்டே திருப்பி ட்ரெயின் ஸ்டேஜ் நின்றுட்டு அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வச்சு 4 பேர் மாறி மாறி மண்டையில வெட்டுறானுங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டே. ஏன் தெரியுமா? மச்சான் வீடியோ எடுறா. வீடியோ எடுத்து இதை போடுறான் அப்படின்னா அவன் மைண்ட் எங்க போயிருக்கு தெரியுதா? வீடியோ எடுப்பதுக்கு அவனுக்கு தப்பா கூட தெரியல. காரணம் தெரியுமா? நம்ம ஒரே நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும், இந்த ரீல்ஸோட வேலை. அதனாலதான் ருபீனா சபீனா அக்கா தங்கி ரெட்ட பிள்ளைகள், பேர் கூட சரியா வராது எனக்கு, ரெட்ட பிள்ளைகள் இருக்கு. தன்னை பெரிய அழகின்னு நினைச்சுக்கிது. அல்லா நாடி நிறம் ஒரு நிறம்ப பிடிச்சவங்க இப்படி நடந்து ரோட்ட வரணும். ருபீனாக்கு மாப்பிள்ளை வர மாட்டான், சபீனாக்கு ஜப்பானி மாப்பிள்ளை கூட கிடைக்க மாட்டான். இந்த ருபீனா சபீனா ஆடுகால்கள்ல அல்லாஹ் மறந்து அல்லாஹ் விடுவான். ஆனால் ஒரு கட்டம் நாடி நிரம்பு சுருணும், உடல் கடந்து போகும். அப்போ சொல்லுவான், இந்த 2 பேரும் ஆடிட்டு கிடந்தாளுல இவ்வளோதான்மா, 2 பேரும் ஆடிட்டு அடைஞ்சாளுல இவ்வளோதான் அப்படிமா. ஒன்று அன்னைக்கு ஆண்டிங்களே சூப்பர் நான் சொல்ல மாட்டான். நீ போனால் இன்னும் 2 ரூஸ் ஆட வரப்போகுது. யார் ஆடுதாங்கன்னு தான் கேள்வி. எந்த சமுதாயத்து ஒழுக்கத்தின் முன்மாதிரியாக இருந்தோம் அந்த சமுதாயத்தை என்ன பண்ணிட்டு ஸ்மார்ட் ஃபோனால் பிள்ளைகள் கண் பார்வை போயிட்டு என்ன ஆன்சைட்டி, பதட்டம், சாப்பாட்டில் அக்கறை இல்லை. இதை பார்த்துக்கிட்டே சாப்பிட அம்மா ஊட்டுறா, அவனுக்கு என்ன சாப்பிடுறது கூட அவனுக்கு தெரியாது. நீங்கள் விஷத்தை ஊட்டினா கூட மொபைலை பார்த்துட்டே கூட அப்படி தின்ட்டு இருப்பான். இவ்வளோ மோசமாக வளர்ந்துருக்கா இல்லை? நீங்கள் மருங்க பார்க்கலாம்.